ஒட்டுமொத்த சமூகத்திற்கான கருணை. இந்த உலகத்துல ஒரு சில தலைவர்கள்லாம் எத்தனை வருஷம் நினைப்போம்? மிஞ்சி போனா ஒரு 50 வருஷம் நினைப்போமா? 100வது ஆண்டு விழா வந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதுதான், அவர் தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிருவார். அவரை பத்தியெல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் ஞாபகம் வந்துட்டா, ஆமா அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ஒரு பர்டிகுலர் ஆளு அதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எல்லா நேரமும் நினைச்சு பார்க்கிற மாதிரி எந்த தலைவனும் இல்லை, எந்த தலைவனின் வாழ்க்கையும் இல்லை. ஆனால் ஒரு தலைவரை உச்சாடனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தினசரி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விட்டு ஒரு மூமின் பிரிந்திருக்கிறான் எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஒரு சிறந்த மூமின், மார்க்கத்தை உணர்ந்த மூமின், இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ்வை சொல்லவே இல்லப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தொழுகையாளி, இபாதத்துள்ளவரை நான் சொல்கிறேன். சும்மா வாரம் வந்து நானும் இஸ்லாமிய வந்து ஜும்மால வந்து தலை காட்டிட்டு போறவங்களை நான் சொல்லல. தினசரி ஐங்கால தொழுகையில் இஸ்லாமியத்தை தன் வாழ்க்கையின் கொள்கை பிரகடனமாக எடுத்துக்கொண்ட முஸ்லிமான மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், அவனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து பார்க்க முடியுமா? ரபியுல் அவ்வல் புனிதமான மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அருள் கொடையை நமக்கு தந்தது. இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்களை பற்றி நிறைய பெருமை மிகுந்த வாசகங்களை பயன்படுத்துகிறார். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாசகம் ஒன்றை பயன்படுத்துவார், இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த நபி உலகத்தாருக்கு ஒரு ரஹ்மத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார். ரஹ்மத் என்று சொன்னா பெரும் கருணை. கையொரு நிலையில் வரக்கூடிய தன் மகனுக்கு அல்லது தன் மகளுக்கு ஒரு தந்தை செய்வான் அல்லவா உதவி, அதை ரஹ்மத் என்று சொல்லலாம். காலம் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளியை ஒரு தந்தையே, அந்த நோயாளியினுடைய தந்தை, அவன் சின்ன மகன் வச்சுக்கிறங்க, அந்த தந்தை வைத்தியனாக இருந்து டாக்டராக இருந்து அவன் கண்ணும் கருத்துமாக அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான் தந்தைக்கு, எப்படியாவது தந்தை பிழைச்சரணும்னு சொல்லி, அதுக்கு ரஹ்மத் என்று சொல்லலாம். ஓர் உயிர் ஈருடல் அப்படின்ற ரீதியில வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு ஏதோ ஒன்று விபத்து ஏற்பட்டு இரத்தம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பெரிய அளவுக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, கணவருடைய இரத்த குரூப்பும் அவங்களுடைய இரத்த குரூப்பும் ஒன்றே. அப்ப கணவர் என்ன சொல்றாரு, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்திடணும், என் உடம்புல உள்ள ரத்தத்தை நீங்க உறிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்லை, என்னவள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அதுக்கு பேரு ரஹ்மத். மொத்தத்தில் இந்த ரஹ்மத்திற்கு பலவாறாக நம்ம என்ன செய்யலாம், விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஆழமான முறையில் கருணை வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைக்குத்தான் ரஹ்மத். சும்மா போற வார இதுக்கெல்லாம் ரஹ்மத் என்று சொல்ல முடியாது. இந்த இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை தன் நெஞ்சத்தில் வைத்திருப்பதனால், அவங்களுடைய அந்த பாண்டிங் உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத அல்லாஹ் உணர்ந்ததனால் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சூட்டி மகிழ்வதில் அல்லாஹ் பெருமைப்படுகிறார். இன்னொரு இடத்திலையும் சொல்வான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரഊஃப்ன்ற வார்த்தை தன்னுடைய வார்த்தை, 99 அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல உள்ள ரഊஃப்ன்ற வார்த்தை. ரஹீம் என்ற வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை தன் நபிக்கு சொல்வான். மூமின்களுடைய விஷயத்தில் அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, நான் ரவுஃபா இருக்கிறேன் பாரு, நான் என்னுடைய பெயர் ரவுஃபா இருக்குது இல்லையா, அந்த ரவுஃபை நான் அவருக்கு தருகிறேன். ரஹீம் நான், அந்த ரஹீம் என்ற பெயருக்கு ஓரளவுக்கு தகுதியானவராக அவரை நான் தருகிறேன், என்னுடைய பெயரை அவருக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன் பெயரை கொண்டு அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட அன்பும் கரிசனையும். இந்த ரஹமத்து எங்கேயெல்லாம் ரஹமத்தாக ஆனதுன்னு சொன்னா மட்டிட முடியாது. உலக மாந்தருக்கே ரஹமத்துன்னு சொல்றோம். முதலாக பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், பெண் சமூகத்திற்கு அவங்க ஒரு ரஹமத்து. அந்த ரஹமத் மட்டும் இல்லைன்னு சொன்னா, பெண்கள் பலாயாக முசீபத்தாக கருதப்பட்டு இந்த உலகத்துல பெண் துளிர்களே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக பட்டமரமாக ஆக்கியிருப்பான் அந்த அரபுகள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுண்டு, திரும்பவும் நான் உங்களுக்கு பிளாஷ்பேக் சொல்றேன். நானும் என் துணைவியாரும் உம்ராவுக்கு சென்றிருந்தோம். அப்போ நாங்க பெரும்பாலும் பைதல் நடந்துதான் போறது. சில நேரத்துல ஆயிஷா பள்ளி அங்கங்கன்னு சொன்னா காருக்கு பிடிச்சுக்கிறது.
பெரும்பாலும் நடந்தே போறது, நடந்த சவாப் இருக்கும் அப்படின்றத கருத்தில் கொண்டு பெரும்பாலும் நடந்தே செல்வது. அந்த நேரம் பெரும் வெயிலாக இருக்கவில்லையாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுகலத்தா இருந்துச்சு, ஒரு வசதியாக இருந்தது. அப்ப நானும் என்னுடைய துணைவியாரும் ஒரு பஸ் ஸ்டாண்டு பகுதியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நடப்போம். அப்போ ரொம்ப நாளாக அந்த ரவுபர் எங்களை அழைத்து சென்ற அந்த ஹஜ் டிராவல்ஸ் ஓனர், அதில் நீங்க இடையில உட்கார்ந்துட்டு போறீங்கல்ல, அது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அது பஸ் ஸ்டாண்டு, அதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவான், கால் வலியா இருக்கிற மாதிரி இருக்கும்போது உட்கார்ந்துட்டு போவோம்பா அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், ஹசரத் இப்ப அது பஸ் ஸ்டாண்டு, முன்னாடி அது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டார். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி அது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டார். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அரபுகள் பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடிய சுடுகாடு சிறந்தது அப்படின்னு சொன்னார். சகோதரர்களே, நான் சொல்வேன், அரபுகள் என்ற அந்த ஆரம்ப கால அரக்கர்கள் பெண் குழந்தைகளை புதைத்தது வறுமைக்கு பயந்தல்ல. ஏன்னா அவங்க ஆடு மாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லாதான் இருந்தாங்க. குறைஷியர் நன்றாக இருந்தார்கள், பனு தமீம் கிளையார்கள் நன்றாக இருந்தார்கள், பனு ஹுசைமா நன்றாக இருந்தார்கள், பனு நமிர் நன்றாக இருந்தார்கள். பெரும்பாலும் எல்லாம் பெரிய அடிமட்ட ஏழைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு பயந்தோ வறுமைக்கு பயந்தவர்கள் கொள்ளவில்லை, தரித்திரம் என்று கொன்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், முதலாக ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, கருணையாக நான் இந்த உலகத்தில் உலக மக்களுக்கு நான் அனுப்பினேன் அவரை அப்படி சொல்லிட்டு சொல்றானே, அந்த உலக மக்களில் பிரதானமாக அந்த கருணைக்கு பாத்தியதை பெற்றவர்கள் பெண்கள். அவளெல்லாம் மறக்க கூடாது. நம்ம வீட்டுக்காரியோ, நம்ம தங்கச்சியோ, நம்முடைய அக்காவோ, நம்முடைய மகளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்க கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது கனத்த இதயத்தோடும் ஒரு அமானுஷ்யமான அமைதியை அந்த இடத்தில் நாங்கள் பார்த்தவர்களாக இருவரும் கடந்து செல்வோம். அந்த இடத்தை பார்க்கும்போது எத்தனை கூக்குரல்கள், எத்தனை தடவை அந்த குழந்தை கதறி இருக்கும், எத்தனை தடவை அந்த குழந்தை பாபா எங்களை விட்டுருக்கா பாபான்னு சொல்லிட்டு கதறி இருக்கும். சில குழந்தைகள் மலங்க விழித்திருக்கும். ஏன்னா சில பேர் சின்ன வயதுல கொண்டு புதைக்கிறவன் இருந்தா, சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே புதைக்கிறவன் இருந்தா. மொத்தத்துல குழந்தைகள், பெண் குழந்தைகள் இந்த உலகத்துல சுதந்திர மூச்சு விட தகுதியற்றவர்கள் என்று புதைத்த மக்கள்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்துல தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உதய சூரியன் உற்பத்தி ஆனது. அதற்கு பிறகு இந்த மாட்டிமைகள் அனைத்துமே, அலிச்சாட்டியங்கள் அனைத்துமே மூடு விழா செய்யப்பட்டது. பெண்களுக்கு உண்டான ஹக்கை உயர்த்தி காட்டினாங்க. எங்க அந்த மனதளவுல அந்த பெண்ணை பற்றி உள்ள அந்த ஒரு துளி குறைபாடு அவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால அல்லாஹ் தான் அவங்களுக்கு கொடுத்தான். ஏன்னா அவங்க பேசுறது ஃபுல்லா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்தல் அக்தாமி உம்மஹாத்திக்கும், உன் தாயின் காலடியில உன் சொர்க்கத்தை பார்த்துக்கோண்டாங்க. எங்கேயாவது சொன்னாங்களா, ஹஜ்ஜுக்கு போப்பா உனக்கு சொர்க்கம் அங்கதான் இருக்குது, மதீனாவுக்கு போ, மதீனாவுல ரவுதத்துல் ஜன்னா சொர்க்க பூமி. சொர்க்கம் யாரிடத்தில் இருக்கிறது? பெண்மையின் காலில் தான் இருக்கிறது. அதை சொன்ன பிறகு பெண்கள் தாங்கப்பட்டார்கள், தாங்கு என்று தாங்கப்பட்டார்கள். ஒரு முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் தாய் தகப்பனற்ற அந்த ஒரு குழந்தையை, எத்தீமான குழந்தையை இப்படி வச்சுக்கிட்டு ரசூல் கேட்பாங்க, இந்த பெண்மகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அனைத்து கைகளும் நீண்டது, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தாருங்கள், அந்த பரக்கத்தை எனக்கு தாருங்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தை எப்படி மாற்றிருந்தாங்க என்று சொன்னா, அல் பின்து பரக்கா, பெண்மகள் என்பவள் தான் பரக்கத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உன் வாழ்க்கையில முட்டி மோதி நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன அமைதியற்றவனாக நீ திகழ்ந்தாலும் அந்த பெண்மகளின் உருவத்தை நீ காணும் போது அந்த ஒரு ரூஹானியத்தான இத்மினானை, ஒரு அமைதியை எல்லாம் ஏற்படுத்துவான் அல்லவா, அதற்கு அளவும் கிடையாது, அளவீடும் கிடையாது. அப்படி பெண் குலத்தாருக்கு ஒரு மிகச்சிறந்த அவங்களுடைய அடிமைத்தனம், சொத்துரிமை மறுக்கப்பட்டது, சுக உரிமை மறுக்கப்பட்டது. ஏன்? அவள் பெண் என்பதையே மறுக்கப்பட்டது. சூதாடுவான், நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். மாற்றுமத சகோதரர்கள் இன்னும் கூட தலை குனிந்து அந்த சரித்திரத்தை ஏற்றுக்கொள்வாங்க. பாஞ்சாலி என்பவரை, பாஞ்சாலி என்ற அந்த பெண்ணை பாத்தீங்க என்று சொன்னா பகடக்காயாக வைத்துதான் சூதாடினான் அந்த காலத்துல. அவன் அந்த அரபுகளுக்கெல்லாம் இவன் அரபா இருப்பான் போல இருக்கு, வாப்பாவா இருப்பான் போல இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் பார்ப்பான், சூதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லா காசும் காலி ஆயிடுமா, அப்படி பார்த்துட்டு சரி என் பொண்டாட்டியை வேணா நான் தரேன், பா விளையாடு. அந்த பெண்மையின் மகத்துவம் தெரியாது, அந்த பெண்மையின் அந்த உயர்வு தெரியாது.
சரக்கு பொருளாக அவள் கணிக்கப்பட்ட காலம் அது. சரக்கு பொருளாக கணிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இந்த சூரியன், முஹம்மது என்ற சூரியன் உதயமாகிறது. இவைகள் அனைத்தையும் பொசுக்குகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நலிந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறைகளை இந்த ரஹ்மத் தட்டி எறிந்தது, தூக்கி எறிந்தது. உங்களுக்கு நான் சொன்னது உண்டு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு உயர்குல அரபி, அப்படியே செல்லுன்னு இருப்பார். ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது கருப்பினத்தை சார்ந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு, ஆரம்பத்துல அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய வரவேற்பெல்லாம் இல்ல, வந்தா கூட அவர் ஒரு மாதிரியா பார்த்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு கை தூக்குனாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்ட உடனே, யா பாதர், நீங்க பேசுறதுல அந்த கருத்து எனக்கு சரியா வரல அப்படின்றார். அந்த கருத்துக்கு நான் உடன்படலை அப்படின்றார். சௌதா, ஓ கருப்பி பெற்ற மகனே, கருப்படிமையே, நீ என் முன்னால் எனக்கு நிகராக, அதுவும் என் கருத்தை மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாயா அப்படின்ட்டான். அப்படியே அவமானத்தால் புழுங்கி தவித்த ஹசரத் பிலால் இப்னு ரபாஹா அந்த இடத்துல இருந்து அப்படியே முகத்தை புதைத்துக் கொண்டு தன் தாயை நினைத்து அழுதவராக அந்த இடத்தை விட்டு ஓடோடினார். எங்க? அடைக்கலம் தேடி, அண்ணலை தேடி ஓடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா, யார ரசூலல்லாஹ், அபாதர் என்னை கேவலப்படுத்தி விட்டார், என் தாயை குறைவுபடுத்தி விட்டார் யார ரசூலல்லாஹ். என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. என்னப்பான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி நான் கருத்து சொன்னேன், என்ன வந்து யப்ன சௌதா, கருப்பி பெற்ற மகனே அப்படின்ற கடும் வார்த்தைகளால் என்னை வஞ்சித்து விட்டார். உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ், ரஹமத்துன்றது நீங்க புரியணுன்றதுக்காக உங்களுக்கு ஆரம்பத்துல சில உதாரணத்தை சொன்ன பாருங்க, அது இப்பதான் வேலை செய்யுது. பெத்த பிள்ளைய எப்படி ஒரு தந்தை அதற்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வரும்போது பார்ப்பானோ, அதற்கு பேர் ரஹமத், இதற்கு பேரும் ரஹமத். அழைத்து சென்றார்கள் பிலால் இப்னு ரபாஹாவை. அபாதர் அப்படின்னாங்க. ஒரு சத்தத்திலே அப்படி போய் நின்னாரு. நின்ன உடனே இந்த காலர் அப்படி பிடிச்சாங்க. காலரை பிடிச்ச அப்படியே உழுக்குனாங்க. யா அபாதர், அந்த ஃபீ அய்யாமில் ஜாஹிலியா, மடமை காலம் என்று சொல்லி ஒரு கடன் தர்த்தியம் முடிச்ச காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்து நீ மீறலையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மடமை காலத்திலிருந்து மீறலையா, உன் உள்ளம் கடினமாகி விட்டதா அப்படின்ன உடனே இந்த உழுக்குன உழுப்புல அவர் உள்ளத்தில் இருந்த அனைத்து தீயமும் வஞ்சமும் பெருமையும் பகடமும் அனைத்தும் கீழே விழுந்து விட்டது. சகோதரர்களே, யா பிலால், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். பிலால், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அபாதர் கேட்கிறார். சிகப்பு அரபி, உயர் அரபி, உயர் குலத்தை சார்ந்த அபாதர் கேட்கிறார். யா அபாதர், யா பிலால், இந்த சபையோர்கள் முன்னிலையில் நிற்கின்ற அத்தனை பேருக்கு முன்னிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் கீழே படுத்திருப்பேன், என்ன ஓங்கி மிதிக்கணும்ட்டார். எப்பேற்பட்ட ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள், எப்பேற்பட்ட யகீனை முஹம்மது ரசூலுல்லாஹ் தந்தார்கள். அபாதர் சொன்னார், நான் கீழே படுத்திருப்பேன், என்னை நீ மிதிக்க வேண்டும், நீ மிதிக்கின்ற மிதியில் என் இனவரி அழிய வேண்டும், என் நிறவெறி அறிய வேண்டும், நான் உயர்குலம் நீ தாழ்குலம் என்ற அந்த தீண்டாமை ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே பிலால் இப்னு ரபாஹா இப்படி துடிச்சு போனாங்க. அன்பு சகோதரரே, நான் அதற்காக நான் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்பவும் காயத்தை ஏற்படுத்தி விட்டது. ஆனால் அதைவிட காயத்தை இப்போது நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றார். நான் முழுமையாக உங்களை நான் மனதார நேசிக்கிறேன் அப்படின்ன உடனே கட்டி பிடித்த பிடி, அன்பு பிடி, அந்த இருவரும் செய்த ஆலிங்கனத்தை ஒரு மிகச்சிறந்த கண்கள் பார்த்து ரசித்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தாழ்த்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நலிந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கே நான் தகுதி இல்லையோ என்று நினைக்கப்பட்டவனை எல்லாம் இந்த உலகத்தில் நீ வாழ பிறந்தவன் என்று உயர்த்தி பிடித்தவர்கள் உத்தமர் கண்ணியத்திற்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த சமூகத்திற்கான கருணை. இந்த உலகத்துல ஒரு சில தலைவர்கள்லாம் எத்தனை வருஷம் நினைப்போம்? மிஞ்சி போனா ஒரு 50 வருஷம் நினைப்போமா? 100வது ஆண்டு விழா வந்துச்சுன்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான், அவர் தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிருவார்.
அவரை பத்திலாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் ஞாபகம் வந்துட்டா ஆமா அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஒரு பர்டிகுலர் ஆளு அதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எல்லா நேரமும் நினைச்சு பார்க்கிற மாதிரி எந்த தலைவனும் இல்லை, எந்த தலைவனின் வாழ்க்கையும் இல்லை. ஆனால் ஒரு தலைவரை உச்சாடனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தினசரி தினசரி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, முகமது ரசூலுல்லாவை விட்டு ஒரு மூமின் பிரிந்திருக்கிறான் எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஒரு சிறந்த மூமின், மார்க்கத்தை உணர்ந்த மூமின், இன்னைக்கு நான் ரசூலுல்லாவை சொல்லவே இல்லப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தொழுகையாளி இபாதத்துள்ளவரை நான் சொல்கிறேன். சும்மா வார வாரம் வந்து நானும் இஸ்லாமியன் தான் வந்து ஜும்மால வந்து தலை காட்டிட்டு போறவங்களை நான் சொல்லல. தினசரி ஐங்கால தொழுகையில் இஸ்லாமியத்தை தன் வாழ்க்கையின் கொள்கை பிரகடனமாக எடுத்துக்கொண்ட முஸ்லிமான மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், அவனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. அவன் வாயிலிருந்து முஹம்மது என்ற வார்த்தை ஃபஜ்ரில் இருந்து அவன் தூங்குகின்ற வரைக்கும் பலமுறை வந்திருக்கலாம். அவன் தொழுகின்ற தொழுகையில், அவன் கூறுகின்ற பாங்கு துவாவில், அவன் ஓதுகின்ற குர்ஆன் ஷரீஃபில், அவன் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் அல்லவா துஆ, அந்த துஆவில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், மொத்தத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினிடம் இருந்து நீங்கள் பிரிக்க முடியாது. அவன் இரத்த அணுக்களில் எப்போதுமே படர்ந்து அவன் ஜனாஸாக ஆகின்ற வரைக்கும் அவனோடு பயணம் செய்பவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுடைய ரபீஉல் அவ்வல் கண்ணியப்படுத்துங்கள், ஸலவாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுக்கு நீங்கள் கைமாறு எப்படி செய்ய போகிறீர்கள்? பொன்னையும் பொருளையும் அள்ளி மதீனாவுக்கு நான் இறைக்கப் போகிறேன் என்று சொல்ல போகிறீர்களா? ரசூல் அதை எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு ஸலவாத் தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரசூலுக்காக செய்யக்கூடிய கைமாறாக அவர்கள் உங்களுக்காக செய்த அத்தனை தியாகங்களையும் உங்கள் நெஞ்சத்தில் கொண்டு வந்து நீங்கள் உதிர்க்கக்கூடிய அந்த காணிக்கை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது அந்த ரசூலுடைய துஆ பரக்கத் மட்டும் இல்லை, ஆகிரத்தில் அந்த ரசூலுடைய ஷஃபாஅத் சொன்னாங்க, ஃபவஜபத் ஷஃபாஅத்தி, என்னை சந்திப்பவன் மன்சாரனி, என்ன சந்திக்கிறதுக்கு உலகத்துல வாழ்க்கையில கொஞ்சம் பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா உம்ராவோ ஹஜ்ஜோ, ஹஜ் செய்ய முடியலையா, என் வாழ்க்கையில உம்ரா செய்யணும், என் ரசூலை பார்க்கணும், நான் மதீனாவுக்கு போகணும். ஏன்னா ரசூல் சொல்லுவாங்க, என்னை சந்தித்தவன் என்னை நேரில் சந்தித்தவனை போல என்னை யார் சந்தித்தாரோ ஷஃபாஅத் வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத், நான் ஆகிரத்தில் அவன் நரகவாதியாக இருந்தாலும் அவனுக்காக நான் கண்ணீர் வடிப்பது உண்மை, அவனுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை இறைஞ்சுவது அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷஃபாஅத்தை நாமும் பெற வேண்டும். அவங்களுடைய அந்த அன்பு கரங்களால் சொர்க்கத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் பாவியான எனக்கும் தந்தருள்வானா.